இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜோசியரே, நீங்க எங்க வந்தீங்கனாலே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா அரவிந்தா, மித்ராவை சுத்தி ஆபத்தான சூழ்நிலை தலை தூக்கி இருக்கு. எதிர்பாராத ஒரு புது ஆபத்து மித்ராவோட மூச்சை நிறுத்துறதுக்கு தயாரா இருக்கு. மித்ரா எங்க? வீட்ல தான் இருக்கான் ஜோசியரே. இன்னைக்கு பூரா மித்ரா எங்கேயும் வெளியே போக கூடாது, காலை வெளியே வைக்க கூடாது, கண்ணு வெளி உலகத்தை பார்க்கவே கூடாது. சரிங்க ஜோசியர். லட்சுமி மித்ராவும் ஒன்னதானே இருக்காங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஜோசியரே. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? லட்சுமி மித்ராவும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் எந்த அபசகுணமும் நெருங்காது. ஆனா இன்னைக்கு மித்ராவோட ஜாதகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது ஆபத்து தெரியுது. ஒரு புது ஆபத்து தலை தூக்க போகுது. அதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல ஜோசியரே. மித்ராவோட ஜாதகத்துல இன்னைக்கு பஞ்சபூதங்கள் ஒண்ணு சேர்ந்து பெரிய பிரளயத்தை உண்டாக்க போகுது. காத்து, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மித்ரா மேல வெடிக்க தயாரா இருக்கு. திடீர்னு மித்ராவோட ஆயுள் காத்துல அலபாயிர விளக்கு மாதிரி தெரியுது. அந்த விளக்கு எப்ப அணையும்னு தெரியாத மாதிரி மித்ராவோட ஜாதகம் இன்னும் பலவீனம் ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஜோசியரே. இதுக்கு தனியா எந்த பரிகாரமும் இல்ல அரவிந்தா. மித்ரா எக்காரணம் கொண்டு வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட மித்ராவை லட்சுமியை பிரியாத மாதிரி பாத்துக்கங்க. அப்படி இல்லனா மித்ராவை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம். சரிங்க ஜோசியரே, நாங்க பாத்துக்கிறோம்.